2:6. எரேமியா 2:6. என்னை விட்டு தூரப்பட்டு மாயை பின்பற்றி போகிறதற்கு என்னிடத்துல என்ன அநியாயத்தை கண்டீர்கள்? அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமா? ஆண்டவர் சொல்றாரு, என்னை விட்டு தூரப்பட்டு, அதாவது இவங்க ஆண்டவரை அறியாதவர் அல்ல. எப்பா, உன்னை ரட்சித்த நாள் முதற்கொண்டு ஒரு சின்ன வயசுல, வாலிப வயசுல நீ ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலங்களில கர்த்தரே தெய்வம்னு சொல்லி என் பாதத்துல எவ்வளோ வந்த, எவ்வளோ ஊழியம் செஞ்ச, என் கூடவே இருப்பியப்பா, அதிகாலை எழுப்பி ஜெபம் பண்ணுவியப்பா, உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுவியே, கிடைக்கிற நேரங்களில் கிடைக்க வாய்ப்புகளை பயன்படுத்தி ஊழியம் செய்வியே, எனக்கு எவ்வளோ பிரியமா இருந்த. இப்ப என்ன விட்டுட்டு தூரம் போய் என்ன அசட்டை பண்ணி உலகமே போதும் கதியா கிடக்கிறியப்பா, நான் உனக்கு என்ன தீமை செய்தேன்? அல்லேலூயா. வேலை இல்லைன்னு சொல்லி என் பாத்திர விழுந்து கிடந்தேன். நான் தான் உனக்கு வேலை கொடுத்தேன், நான் தான் உனக்கு தொழில் கொடுத்தேன், நான் தான் உன்னை படிக்க வச்சு ஆளாக்குனேன், உனக்கு எல்லா மேன்மைகளை கொடுத்தேன். அது கொடுக்கிற வரைக்கும் என் பாத்திர கிடந்தியப்பா, இன்னைக்கு எல்லா ஆசீர்வாதம் நான் கொடுத்த பின்பு என்னை தேட நேரம் இல்லாம வாழ்றியே, நான் உனக்கு என்ன அநியாயம் செய்தேன்? யார ஆண்டவர் கேட்கிறாருன்னா, ரட்சிக்கப்பட்டு கர்த்தரை அறிந்து கர்த்தருக்காக ஒரு காலத்துல வாழ்ந்து ஆசீர்வாதங்கள் வந்த பின்பு உலகத்தை பார்த்து, உலகத்தை நேசித்து, உலகத்தின் சந்தோஷங்களுக்காக தேவனை 100% ரிஜெக்ட் பண்ணி உலகத்துக்கு நேராய் ஓடுகிற அந்த கூட்டத்தை பார்த்து கர்த்தர் கேட்கிறார், என்னிடத்துல என்ன அநியாயத்தை கண்டீர்கள்? அல்லேலூயா. இப்படிப்பட்ட கூட்டமும் சபைகள்ல உண்டு. சண்டே சர்ச், சண்டே ஆனா அது வழக்கம் போல சபைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் சபைக்கு வரும். ஆனா இவங்க டோட்டலா பார்த்தீங்கன்னா தேவனை மொத்தம் ரிஜெக்ட் பண்ணி, இவங்க எண்ணம் எல்லாம் உலகத்துல பாவத்தினால் வருகிற அந்த அற்பமான சந்தோஷம், பணத்தினால் வருகிற அந்த அற்பமான சந்தோஷம், இச்சையினால் கிடைக்கிற அந்த அற்பமான சந்தோஷம், சரீரத்தை சீராட்டுகிற அந்த பாவம், சரீரத்தை ஒரு ஒரு சில குறிப்பிட்ட நேரம் கலிகூற பண்ணுகிற அந்த பாவத்துக்காக தங்களை விற்று போட்டவர்கள் இவங்க. அந்த பாவ சந்தோஷத்துக்காக தன் ரட்சிப்பையும் பணயம் வைக்க துணிந்தவர்கள். ஆண்டவர் இது பாவம்னு சொல்ற காரியத்தை துணிகரமா ஒருத்தர் செய்யறானது என்ன அர்த்தம்னா, தன் ரட்சிப்பை அதற்கு விலைக்கிரயம் கொடுக்கிறார்கள், விலைக்கிரயம் கொடுக்கிறார்கள். லோத்துக்கு இவங்களுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது. லோத்து கொஞ்சமாயும் உள்ள கர்த்தர் குறித்து ஒரு உணர்வு இருந்துச்சு. அவனோட அக்கிரம கிரியைகளை பார்த்து இருந்து என்ன பட்டானா, வாதிக்கப்பட்டு. இந்த லோத்துவை போல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கர்த்தர் மேல ஒரு பயம் இருக்கும், தப்பு பண்ணுவாங்க, ஆனா உள்ள கொஞ்சம் உணர்வு இருக்கும், ஐயோ நான் தப்பு பண்றேனே. ஆனா இது ரெண்டாவது கூட்டம் பார்த்தீங்களா, கொஞ்சம் கூட உணர்வு இருக்காது, துணிகரமாய் தவறு செய்வார்கள். சபைக்கு வந்தாலும், கர்த்தர் ஆராதித்தாலும், கர்த்தர் முகமுகமா எச்சரித்தாலும், யாரை கொண்டு புத்தி சொன்னாலும், இப்படிப்பட்ட இந்த இரண்டாவது கூட்டத்துக்கு உணர்வே இருக்காது, துணிகரமாய் தவறு செய்வார்கள். கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. ஒரு தவறு இது கர்த்தர் அருவருக்கிறான்னு தெரியும், இது பாவம்னு தெரிஞ்சும் உன் இருதயம் துணிகரமாக செய்து கொண்டே இருக்குது, கொஞ்சம் கூட மனம் திரும்பணும் எண்ணமே உனக்கு வரலன்னா நீங்க ரெண்டாவது கூட்டம். உலகத்தை எஜமானை கொண்டு நீங்க உலகத்துக்கு அடிமையா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். எந்த பாவத்தை நீ துணிகரமா செய்யறீங்களோ அந்த பாவத்தை நீ அடிமை. நல்லா புரிந்து கொள்ளுங்க. நாம நினைக்கிறோம் ஜாலியா வாழ்ற, இல்ல இல்ல, அடிமையா வாழ்ற. நினைச்சது அனுபவிக்கிற, நினைச்சது நீ அனுபவிக்கல, பிசாசு நினைச்சபடி நீ வாழ்ந்துட்டு இருக்கிற. இதுக்கு நீ கொடுத்த விலை என்ன தெரியுமா? தேவன் உனக்கு கொடுத்த விலையேற பெற்ற ரட்சிப்பை அற்பமான உலகத்தின் சந்தோஷத்துக்காக, அந்த 10 நிமிடம் அந்த பாவ சந்தோஷத்துக்காய், கொஞ்ச நேரம் செல்போன் நீ பார்க்கிற அந்த அருவருப்புகளுக்காய், கொஞ்சம் நீ தவறான வழியில் சம்பாதிக்கிற அந்த பணத்திற்காய் நீ கொடுக்கிற விலைக்கிரயம் உன் ரட்சிப்பு, உன் நித்திய ஜீவன். தயவு செய்து சொல்லுகிறேன், ஜாக்கிரதையா இருந்து மனது. உலகம் நம்மளை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா.